முடியல. விண்ணப்பம் கொடுத்தவனும் எதிராளியும் அவன் நிலைமையில அப்படியே கெட்டியா நின்றுட்டான். ஒரு ஒப்பந்தத்துக்கு வரல. நான் என்னோட முயற்சியெல்லாம் பண்ண முடியல. அதனால கோர்ட்டுக்கு அனுப்புறேன். ஃபெயிலியர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறேன். கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு அனுப்பட்டும். கோர்ட் முடிவு பண்றோம். கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். இது ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ரிப்பீட்டடா அவங்க இது இன்சிஸ்ட் பண்ணதுன்னா இன்னைக்கே மீட்டிங் முடிங்க, ஃபெயிலியர் பண்ணிருங்க, நாங்க ஒத்துக்க முடியாது, ஃபெயிலியர் பண்ணிருங்க, ஃபெயிலியர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோர்ட்டுக்கு அனுப்பும்போது என்னன்னா அந்த சட்டத்துல ஒரு அடுத்த ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி எந்த தொழில் விவாதங்கள் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என்ன சொல்லுவாங்க, இந்த விவாதங்கள் ஃபெயிலியர்ல முடியும் போது, தோல்வியில முடியும் போது, பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படலைன்னு கவர்மெண்ட்டுக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட்டை அனுப்பும் போது ஏதாவது ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா, இது கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்கணும். நான் போர் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. இதான் சமயம் உங்களுக்கு சட்டம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு. ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா அதை ப்ரைவேட் பண்ணணும். கனடாவில் நிஷேதான் சொல்லுவாங்க. அதை தடுத்து நிறுத்தி இந்த ஸ்ட்ரைக்கை தொடரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டு ரெஃபர் பண்ணணும். சைமல்டேனியஸா பண்ணணும். அதான் அந்த எக்ஸிடி கிளர்ச்சியில் ரீசெண்டா நடந்தது. டஸ்ட்ல அதுதான் ட்ரை பண்ணாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, யூனியனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடலாம், அப்ப ஸ்ட்ரைக்கே போக முடியாது. கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்ல தான் இருக்கணும். பேச்சுவார்த்தையே நடக்காது, கோர்ட்ல இருக்கும். அவன் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிடணும். கோர்ட் அவனை ப்ரெஷர் பண்ணானுங்க. ஒரே வார்த்தையில் சொன்னது இல்ல, அவங்க வந்து தேர் பாசிட்டிவ், நீங்க பாசிட்டிவ் இல்ல, நான் ஃபெயிலியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 9ஆம் தேதி டேட்டை கொடுத்தாரு. நம்ம ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம். முதல்ல ஸ்ட்ரைக்கை காப்பாத்தி இல்லாட்டா நேற்று ப்ரைவேட் ஆயிருந்ததுன்னா உடனே அது வேற எதுல எக்ஸ்பிரஸா வேலை நடக்காட்டினாலும் நம்ம வயிற்றுல அடிக்கிறதுக்கு பயங்கர ஸ்பீடா வேலை நடக்கும். கவர்மெண்ட்ல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருக்கு. தொழிலாளியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு, விவசாயியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துல வேலை நடக்கும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு வருஷக்கணக்கான வேலை நடக்காது. தெரியல, ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாலும் கூட ஒரு வருஷம் வரைக்கும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தல அவங்க டெல்லியில. உடனே ஸ்ட்ரைக்னா இன்னைக்கு அவர் அனுப்பிச்சாருன்னா நாளை காலையில் ஆர்டர் வந்துடும். ப்ரைவேட் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தணும். ஸ்ட்ரைக்கை காப்பாற்றணும். ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம். எப்ப அந்த 9ஆம் தேதிக்கு போச்சோ போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமை மாறிடுச்சாங்க. சீன் மாறிடுச்சு. ஃபுல் சீன் சேஞ்ச். நேற்று அங்க இருந்தவங்க அதை ரசிச்சிருப்பாங்க. ஃபுல் நம்பர் சேஞ்ச் வந்தாரு. இல்ல சார், எங்களை நம்புங்க சார், எங்களை நம்புங்க சார், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார், நாங்க பண்றோம், உங்களுக்கு தெரியாததா, பேச்சுவார்த்தைக்கு வரட்டும், நாளைக்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும், ஸ்ட்ரைக்கை மட்டும் முடிச்சிடணும், தயவு செஞ்சு சார். எங்க அங்க நான் பேசவே மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டு பேசுறாங்க. கடைசியில் அவங்களே பேசினாங்க, இல்ல நீங்க நம்புங்க, நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம், இன்னொரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க, நாங்க கூப்பிடும் போது இவங்க வரல, இதெல்லாம் கதை அடிச்சுட்டு இருந்தாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, அந்த லீடர் போன் பண்ணார், இந்த லீடர் போன் பண்ணார். நான் ஒரே வார்த்தையில சொன்னேன், வரையா நான் ட்ரேட் யூனியன் லீடர், நான் ஒர்க்கர் சொல்றதான் நம்புவேன், நீ சொல்றதை நம்ப மாட்டேன். எனக்கு இருக்கிற தகவல் என்ன, ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் கூடுறோம், மீட்டிங் கூப்பிட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க வச்சு தர்ம தரிசனம் கொடுக்குற மாதிரி வந்து வணக்கம் சொல்லிட்டு அப்படியா கொடுங்க, நாங்க நாளைக்கு பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. 3 நிமிஷத்துக்கு மேல பேசல. சிஎம்டி வரும்போது அவ்வளவுதான், இங்க டைரக்டர் வரும்போது அவ்வளவுதானே, எம்டி வரும்போது இங்க வேற நடந்துச்சு, கொடுங்க பார்க்கலாம், வணக்கம் பேசுறோம். 9 மாசம் எப்படியே சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் அங்க போனா பேச்சுவார்த்தைக்கு போனா கான்ட்ராக்டர் பிடிச்சிட்டு போனா, முதல்ல நீங்களே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப கான்ட்ராக்டர் போனீங்க. கான்ட்ராக்டர் போனா என்ன சொல்றான், கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அங்க வந்தாட்டும் என்கிட்ட வராத நீயே பேசிக்கன்னு சொல்றீங்க. கான்ட்ராக்டர் என்ன சொல்றான், நான் 1 ரூபா கொடுத்தாலும் அவன் கொடுத்தாதான் கொடுக்க முடியும், அவன் ஒத்துக்காட்டா கொடுக்க முடியும். இதான பேச்சுவார்த்தை, இதான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. கடைசியில் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு மீறி ஏன் முன்னாலேயே கன்சிலேஷன் டேபிள்ல உட்காந்து நீ ஸ்ட்ரைக் போனா எனக்கு ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொன்ன, இவ்வளவையும் சொல்லிட்டு இப்ப நீ வந்து அந்த லீடர் கூப்பிட்டான், இந்த லீடர் கூப்பிட்டான், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஒர்க்கர் சொல்றதுதான் நம்ப, நீ சொல்றது நம்ப முடியாது. இல்ல இல்ல அங்க இருக்கக்கூடிய சில இந்த கம்யூனிஸ்ட் லீடர்கள், சோப்பு கொடிக்காரன், அடாமெண்டா இருக்கிறவன், இந்த பாபு மாதிரி ஆளு, இவங்க ஏத்தி விட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லப்பா இருக்கவன்லாம் முட்டா போயிடலாம். நான் போய் இந்த ரோட்ல நிறைய ஃபேக்டரி இருக்கு, புதுசா ஃபேக்டரி இருந்துச்சு. இப்ப நீங்களே
ஹோண்டா ஃபேக்டரி கேட் பண்ணாலும் போட்டு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி நான் பண்ணிடுவேன் நான் ஒருத்தர் இல்ல போட்டோம். இதே 5ஆம் தேதிக்கு முன்னால நவம்பர் 5க்கு முன்னால ஆகஸ்ட் மாசம் வந்து மீனாட்சிரம் பாபு 2 பேரும் வந்து உங்க கேட் முன்னால கொடி பிடிச்சிட்டு நாளையில இருந்து ஸ்ட்ரைக்கு போகணும் வந்திருப்பீங்களா? உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, வந்திருப்பீங்களா? வந்திருப்பீங்களா ஸ்ட்ரைக்கு? யாரோ கூப்பிட்டு வந்தீங்களா நீங்க? என்ன ஒரு ஆடு போனா பின்னால ஒரு மாதிரி நம்ம ஆடா? யாரோ சொல்லி யாரோ ஸ்ட்ரைக் எல்லாம் ஏற்றி விட்டானுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு ஸ்ட்ரைக் 100க்கு 100 நடக்குதுன்னா உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி பசியோடையும் வருத்தத்தோடையும் உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கான். அதான் அந்த ஸ்ட்ரைக்கு காரணம். அதை தவிர வேற யாரும் தூண்டி விட்டு உங்களுக்கு எவ்வளவு கடவுள் பக்தி இருக்கலாம். ஒரே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் சம்பளம் கொடுக்கறது நியாயம்னு உன்னோட கடவுளுக்கு இருந்தா எனக்கு அது கடவுளே இல்லை. நீ கும்பிடுற கடவுளுக்கு உங்ககிட்ட வேலை செய்யற ஒருத்தனுக்கு ஒரு நாள் சம்பளம் 3000 ரூபாய், அதே வேலை பார்க்கிற இன்னொருத்தனுக்கு 500 ரூபான்னா அந்த கடவுள் சொல்லிதான் நீ இதை பண்றேன்னா அது கடவுளே இல்லை. எனக்கு அம்பேத்கர் சொன்னது அதான், நான் சொல்றது அதான், மார்க் சொல்றது அதான், கடவுளே இல்லை. என்ன கடவுளுக்கு பயந்தீங்க? இன்னும் சில பேர் சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல எனக்கு பசி பொறுக்க முடியல, நான் வேலைக்கு வரேன், யாரும் வேலைக்கு வந்தா அவங்க வீட்டுல போய் அவங்க கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பயன்படுத்திட்டானுங்க, மிரட்டிட்டானுங்க. இல்லையா? போராட்டத்தில் இருக்கும்போது போராட்டத்தை முடிச்சிட்டு நீ உள்ள போகாதன்னு போய் அட்வைஸ் பண்ணா பொண்டாட்டி பிள்ளைய பயமுறுத்தினது. டிமாண்ட் கொடுத்து 9 மாசமா வேலை பார்த்துட்டு ஃபேக்டரிக்குள்ளே இருக்கும் போது பேசவே மாட்டேன்னு சொன்னது என்ன? என்னது? ஒரு நாள் வேணாம்னு சொல்லி நான் வேலைக்கு போறேன்னு ஒருத்தன் போனா போகாதன்னு போய் போன் பண்ணி பேசினா அவங்க வீட்டுல இருக்கவங்களோட சொன்னா மிரட்டுற ரவுடிசம் பண்ணேன்னு சொல்ற. இதே போலீஸ்காரங்கள்ட்ட கேளுங்க ரிப்போர்ட். 5ஆம் தேதி போராட்டம், அதுக்கு முன்னாலே ஒரு மினிட்ஸ் எல்லாம் ஓடிடுச்சு. நேற்று கையெழுத்து போட்டு வந்துட்டாங்களாம், முடிஞ்சு வச்சா நாளைக்கு காலையில் நம்மளை உள்ள அனுப்பிச்சுவாங்களா, ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையில போறோமா, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கடையில் வந்து ஏன் அவ்வளோ அவசரமா உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. அது வந்த உடனே யாராவது நீங்க அதை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன இருக்குன்னு. கொஞ்சம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியும். நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, கன்சல்டேஷன் மீட்டிங். நேற்று ஒரு கன்சல்டேஷன் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த கன்சல்டேஷன் மீட்டிங் முடிஞ்ச பின்னால மினிட்ஸுக்கு சைன் பண்ணிருக்கோம். அது ஒப்பந்தம் இல்லை, முதல்ல தலையில் வச்சுக்கிட்டு உங்க கையில வந்துட்டு இருக்குல்ல, அது ஒப்பந்தம் கிடையாது. ஒரு மினிட்ஸுக்கு சைன் பண்ணிருக்கோம். அந்த மினிட்ஸ்ல என்ன இருக்கு நான் சொல்லிடுறேன், முடிவெடுக்க வேண்டியது நீங்க. இந்த போராட்டம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெரிய அளவுல முழுமையா வேலை நிறுத்தம் நடக்கும் யாரும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லிடுறேன், 100க்கு 100 முழுமையா போராட்டம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வழங்குச்சு. 100% ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ சப் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் வெளியில வந்தோம். வெளியில வரும்போது நம்ம என்ன வந்தோம், பிஎம்எல் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் இல்லாத நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒன்று திரண்டோம். இது ஃபர்ஸ்ட் சக்சஸ் போராட்டம். உண்மையா இல்லையா? இதுவரைக்கும் போராட்டம் நடந்தது எல்லாம் வெளியில பெர்மனன்ட் ஒர்க்கர் தான் உள்ள இருக்காங்க, ஆபீசர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க திருப்பி இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. 5ஆம் தேதி இங்க போராட்டம் ஆரம்பிச்ச பின்னால 6ஆம் தேதி ஒரு கன்சல்டேஷன் மீட்டிங் நடந்தது. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் தேதி அந்த கன்சல்டேஷனுக்கு வந்த பிஎம்எல்லோட பெரிய அதிகாரிகள் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ணணும்னு கேட்க மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ணணும்னு கேட்க மாட்டோம், அந்த ஸ்ட்ரைக்னால எங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, நாங்க வேற பேக்கப் இருக்கு. ஓப்பனா சொன்னாங்க இன்னைக்கு கன்சல்டேஷன் எல்லாருக்கும் இந்த பேக்கப் இருக்கு, இந்த ஸ்ட்ரைக்னால ஒரு தொந்தரவு ஆகாது. இந்த இன்னைக்கு 6ஆம் தேதி, நேற்று 28ஆம் தேதி
22 நாள்ல என்ன பெரிய மாற்றம்னா, தயவு செஞ்சு ஸ்ட்ரைக்க முடிச்சுட்டு உள்ள வாங்க, நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கோம். யார் சொன்னது? யார் சொல்ல வச்சது? யார் சொல்ல வச்சது? நீங்க தான் சொல்ல வச்சீங்க. இந்த போராட்டத்தை கட்டுறதுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவு எல்லா பக்கத்துக்கும் உங்களுக்கு வந்தது. இது கேஜிஎஃப் போராட்டம் ஆயிடுச்சு. வீடியோலாம் விட்டான், ஆல்ரெடி பேக் எல்லாம் போட்டு ட்ரெயின் ஏறிட்டான், 1000 பேர் வர்றான், 2000 பேர் வர்றான், அவங்களுக்கு வர உள்ள போயிடுவான், அவங்களுக்கு வேலை இருக்காது. விட்டாங்க, வீடியோ விட்டாங்க இல்லையா? திருப்பி நோட்டீஸ் கொடுத்தான், நீ போராட்டத்துக்கு வரலன்னா வேற ஆளை கூப்பிடுவேன், எனக்கு பெனல்டி போடுறான், நீ நோட்டீஸ் வந்தே ஆகணும். இப்ப அப்படி இல்லை, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடறோம், நீ போராட்டத்தை விட்டுவான். அதோட இன்னொரு ஸ்டெப் போயிட்டாங்க. சார் அவங்க போராட்டத்தை முடிக்க மாட்டேங்கிறாங்க, எம்பி வந்து சொன்னா கேட்கல, மினிஸ்டர் வந்து சொன்னா கேட்கல, யார் வந்து சொன்னாலும் கேட்கல, அவன் போராட்டத்தை முடிக்கிறான். நான் கேட்டது அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ சொன்னியா பிஎம்எல் மேனேஜ்மெண்டா போராட்டத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னியா? நீ தான் சொல்லியிருக்க 28ஆம் தேதி மட்டும்தான் நீ போராட்டத்தை விட்டுட்டு வாங்க. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு, கான்ட்ராக்ட் சொன்னா எம்எல்ஏ எம்பி எல்லாம் சொன்னாங்க போராட்டத்தை விட்டு. ஆனா பிஎம்எல் என்னைக்குமே சொல்லல, நான் போராட்டத்தை விட்டுட்டு வந்திருந்தா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, நீ போராட்டத்தை விட்டுன்னு சொல்ற. ஆனா நாங்க போராட்டத்தை விட மாட்டோம். அது மினிஸ்ட்ரிங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். போராட்டத்தை நிறுத்துறது இல்ல, தெளிவா 3 விஷயம் தெரியும். எங்கேயும் கூட யூனியனா நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்திடுறோம்னு சொல்லவே இல்லை. ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தாரு, மேல எழுதியிருக்கோம். நம்பர் 1, 31 மார்ச் 2024 பழைய அக்ரிமெண்ட் முடிஞ்சது. 1/4/2024 புது அக்ரிமெண்ட் அமலுக்கு வரணும். முதல் கண்டிஷன். கரெக்டா? 2வது, பேச்சுவார்த்தை நடத்தணும்னா உடனே பேச்சுவார்த்தையை நடத்துங்க. அதுக்கு முன்னால இம்மிடியேட்டா ஒரு அட்வான்ஸ் இன்க்ரீஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு ஊதிய உறவை கொடுக்கணும். இது அக்ரிமெண்ட் ஆன ஒரு பாடு அதை கழிச்சுக்கணும். ஒரு ஊதிய உறவை கொடுக்கணும் இம்மிடியேட்டா. 3வதா, பேச்சுவார்த்தை நடக்கும் போது எந்த தொழிலாளியும் வேலையிலிருந்து எடுக்கக்கூடாது. போராட்டத்துல பங்குபட்டாங்க எந்த தொழிலாளியும் வேலையிலிருந்து எடுக்கக்கூடாது. இவ்வளவுக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம், தள்ளி வைப்போம். 2 வித்தியாசம். பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக தள்ளி வைப்போம். இப்பவே முடிவெடுங்க. நீங்க இதெல்லாம் ஃபுல்லா எழுதாமல் இருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்றது. எழுதிக்கிறது கிளீன் எழுதியிருப்பாங்க. யூனியன் இந்த மாதிரி 3 விஷயத்தை பண்ணாங்க. போராட்டத்தை டெவலப் பண்ண ரெடியா இருக்கும். ஆனா 1/4/2024 அக்ரிமெண்ட் அமலுக்கு வரணும். இப்போ ஒரு தற்காலிகமா ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இத ஃபைனல் அக்ரிமெண்ட் நீங்க கழிச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள வேலைக்கு வரவங்க வந்து பழி வாங்கக்கூடாது. போராட்டத்துல பங்கு பெற்றாங்கிற காரணத்துக்காக யாரையும் பழி வாங்கக்கூடாது, வேலையில இருந்து எடுக்கக்கூடாது. அத பிரின்சிபல் எம்ப்ளாயர் பிஎம்எல் உறுதிப்படுத்தணும். இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறது கூட நிரந்தரமா தள்ளி வைக்க மாட்டோம், 1 மாசத்துக்கு தள்ளி வைப்போம். 30 நாள் மட்டும் தள்ளி வைப்போம். ஏன்? நான் அதே வேலைக்கு சொன்னேன் அவங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கறேன்னு சொல்றேன். இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு நாளைக்கு ஸ்கில் ஒர்க்கருக்கு ஒரு 1000 ரூபாய், அன்ஸ்கில் ஒர்க்கருக்கு 800 ரூபாய் ஒரு நாள் வேலைக்கு. இப்போ ஒரு 520 ரூபா 750 ரூபா இருக்கிறத 800 ரூபா 1000 ரூபாய் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எப்ப கொடுப்பீங்க அதை? நான் நாளைக்கு ஸ்ட்ரைக் ரெஃபர் பண்ணி உள்ள வந்து வேலை செஞ்சு 1 மாசம் கழிச்சு ஜனவரி மாசம் சம்பளம் கொடுப்பாரு, டிசம்பர் சம்பளம் அதானே கொடுப்பேன். 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உனக்கு டைம் இருக்குல்ல,
நீ கான்ட்ராக்டா பில் எழுது பிஎம்எல், இந்த மாதிரி நான் தற்காலிக இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன், இதை எனக்கு ரிலீஸ் பண்ணு, பேச்சுவார்த்தையை தொடர்றோம். ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு மாசம் டயம் இருக்குல்ல, நீ இப்போ உடனே ஊன்னு சொல்ல வேணாம், ஆட்சியில கன்சிடர் பண்றோம்னு சொல்லு, நான் விட்ரா பண்றேன், உள்ள வந்துட்டு பேசுவோம், ஒரு மாசம் தள்ளி வச்சிடறோம், அது முன்னாடி பேச்சுவார்த்தையை முடியும். இது 3 சொன்னேன். பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, அன்கண்டிஷனலா விட்ரா பண்ணணும், எல்லா ஸ்ட்ரைக்கையும் எந்த விதமான கண்டிஷன் இல்லாம உங்க போராட்டத்தை திருப்பி வாங்கணும். கான்ட்ராக்டர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கான்ட்ராக்டர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கான்ட்ராக்டர் பொறுப்படுத்துவாங்க. நாங்க இந்த பிரச்சனை முடியணுங்கிறதுக்காக எல்லா கான்ட்ராக்டரையும் நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். யாரு? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் கன்சிடரேஷன் கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம உடனே சொன்னாங்க, பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, எங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு கார் கொடுக்கல, கான்ட்ராக்டர் கூப்பிட்டு இருக்காங்க. யாரு புரியுதா சொல்றது? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, நாங்க கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க உண்மையில் நடந்தது என்ன, கான்ட்ராக்டருக்காரன் பிஎம்எல் கூப்பிட்டு வந்திருக்கான். நான் கான்ட்ராக்டர் ஆட்சி பாவோடு உங்களோட பேசுறேன்னு சொல்றாங்க, நீ வேற முன்னாள் வசதியில் உட்காந்துருக்க, அவங்களை பின்னால உட்கார வச்சுட்டு நீ கொடுத்துரு, பொறுப்படுத்து, சம்பளம் ஜாஸ்தி பண்ணு, அப்புறம் நீ மேனேஜ்மெண்டோட பேசி ஓகே சொல்லிக்க. அது எப்படி எனக்கு புரியும், அப்புறம் ஏன் பொறுப்படுத்துக்க, என்னால முடியாதுன்னு ஒதுங்க. ஒரு பொறுப்படுத்தா பொறுப்படுத்துக்க, இல்லாட்டா சரி சொல்லு. நான் ஒரே வார்த்தை கேட்டதோட நீங்க வசதியா உட்கார்ந்துருக்கீங்க. இந்த பிஎம்எல் கம்பெனிக்காக இந்த பிஎம்எல் பண்ணக்கூடிய எல்லா உற்பத்திக்கும் காரணமா இருக்கக்கூடிய தொழிலாளி 5ஆம் தேதியில இருந்து போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கான். 2000 பேர் 2500 பேர் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் டென்த்ல சாப்பிடுறாங்க. இதுதான் இவரோட கணக்கு. அட்டண்டன்ஸே எத்தனை தட்டு சாப்பாடு காலியா இருக்கு. உண்மையிலேயே வேற யாராவது சாப்பிடுறாங்க, இல்லைங்க திருவள்ளுவர் சாப்பிடறானா போராட்டத்தில் இருக்கோம்னா, கேஜிஎஃப்காரன் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குறானே தவிர இங்க இருந்து உள்ளூர் மக்கள் யாரும் கூட இந்த உள்ளூர் பொதுமக்களும் பெருமக்கள் வந்து உங்க சாப்பாடை சாப்பிட்டு போகலாம். அவங்க தான் கூட நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையா இங்க ஏதாவது வேற யாராவது சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க சாப்பிடறதா அட்டண்டன்ஸ். 2500 பேர் 5ஆம் தேதியில இருந்து போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒன்னால எப்படியா நிம்மதியா சாப்பிட முடியுது? நாங்க என்ன கேட்டோம், 6ஆம் தேதி ஒரே வார்த்தை சொல்லு, நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன் முடிக்கிறேன். பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலும் நாங்க ஸ்ட்ரைக் நிறுத்துறோம்னு சொன்னோமா இல்லையா? அன்னைக்கே சொன்னோம்ல. நம்ம 24 வரைக்கும் இப்போ வந்து உனக்கு தெரியுது.